गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். புதன்கிழமை அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி, நந்தன வருஷம் ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி. நட்சத்திரம் அவிட்டம், திதி வளர்பிறை, தசமி. யோகம் நன்றாக இல்லை.
காலை 9:58 வரையிலே மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று விஜயதசமி. புதிய தொழில் துவங்குவது இன்றைய தினம் செய்யலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு உகந்த நாள். புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளலாம். புதிதாக மொழிகள் கற்றுக்கொள்வது, புதிய சப்ஜெக்ட்ஸ் கற்றுக்கிறது, ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது, ட்ரைனிங் ஜாயின் பண்ணுறது, கலைகள் கற்றுக்கொள்வது, ஆடற் கலை, பாடல் கலை, இசைக்கலை, இதையெல்லாம் கற்றுக்கொள்வதற்கெல்லாம் இது ஒரு மிக உகந்த ஒரு நாள். ஆகவே கலைகளை கற்றுக்கொள்வதற்கு, கல்வி கற்றுக்கொள்வதற்கெல்லாம் மிகச்சிறந்த நாள். விஜயதசமி நாளில்தான் குழந்தைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்திலே சேர்ப்பார்கள். காலேஜில் ஏதாவது புதுசாக கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கூட விஜயதசமியாக பார்த்து ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயதசமி அன்னைக்கு கல்வி கற்றுக்கொள்வது, கலைகள் கற்றுக்கொள்வது, புதிதாக ஏதேனும் ஆரம்பிப்பது, புதிய வியாபாரம் ஆரம்பிப்பது, கடைகள் துவங்குவது, பிஸ்னஸை விரிவுபடுத்துறது எல்லாமே விஜயதசமியில் தான் பண்ணுற வழக்கம். ஆகவே இன்றைய தினம் விஜயதசமி. இன்னைக்கு யோகம் நன்னா இல்லையே அப்படிங்கிறதுனால எதுவும் தள்ளி போட வேண்டாம். இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறவங்க கூட இன்றைக்கி புதுசாக ஆரம்பிக்கலாம். விஜயதசமி அன்றைக்கி வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம். யோகம், சந்திராஷ்டமம் எதுவுமே பார்க்க வேண்டாம். விஜயதசமி அன்றைக்கி எல்லா ராசிக்காரர்களும் எல்லா புதிய முயற்சிகளிலும் இறங்கலாம். புதிதாக ஏதேனும் கற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த நாளிலே துவங்கலாம். அனைத்து புதிய முயற்சிகளும் ஆரம்பிப்பதற்கு, பொதுவாக அறிவை வளர்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கெல்லாம் இது ஒரு மிக சிறந்த நாள். ஆகவே அனைத்து புதிய செயல்களையும் இந்த நாளிலே செய்யலாம். புதிய ஒப்பந்தங்கள் செய்து கொள்வது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பு, அதெல்லாம் டீட்லாம் சைன் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். எல்லா விதமான நல்ல காரியத்துக்கும் உகந்த ஒரு நல்ல நாளாக, விஜயதசமி நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்றைய ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 4 மணியிலிருந்து 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இதெல்லாம் இன்றைய முக்கியமான நல்ல நேர ஹோரைகள். 6 to 7, 9 to 10, 4 to 5, 7 to 9. இந்த டைமில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணால் நல்லது. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு கேது, கன்னியில் சுக்கிரன், துலாமில் சூரியன் சனி புதன், விருச்சிகத்தில் செவ்வாய் ராகு, மகரத்தில் சந்திரன் காலை 9:58 வரையிலே, அதன் பிறகு கும்பத்தில் சந்திரன். காலை 9:58 மகர ராசியில் இருக்கும் சந்திரன் கும்ப ராசிக்கு இடம் மாறுகிறது. மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரன் உலவுகின்ற நாள் என்பதால் இந்த விஜயதசமி நன்னாளிலே நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் அது நிச்சயமாக வெற்றிகரமாக நடந்து முடியும். அனைத்து விதமான புதிய முயற்சிகளும் இந்த நாளிலே செய்யலாம். நீங்கள் துவங்குகின்ற எல்லா விஷயங்களும் விருத்தி அடையும், செழிப்பாக நடைபெறும், நல்லபடியாக நடந்து முடியும். இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். இந்நாளிலே உங்களது வாழ்க்கை தரம் உயரும். அலுவலகத்திலே உங்களுக்கு மிகப்பெரியதொரு பதவி காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கெல்லாம் இந்த நாளிலே கௌரவ பதவிகள் கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும், பரிசுகள் கிடைக்கும், வெகுமதிகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். பெயர், புகழ், செல்வாக்கு ஓகோவென கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே நீச்சமடைந்து விட்டதே என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது நீச்சமடைந்தாலும் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு பிற கிரகங்களால் நடந்து கொண்டுதான் இருக்கும். நன்மை செய்யக்கூடிய புதனும் 6ஆம் இடத்திலே மறைந்து விட்டது. ராசி அதிபதியும் 5இலே நீச்சமடைந்து விட்டது. இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவு நன்மைகள் செய்வதற்கு உதவியாக சில கிரகங்களெல்லாம் இருக்கின்றன. ஆகவே நன்மைகள் நடைபெறும். முன்வைத்த காலை பின்வைக்க வேண்டாம். முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்த நாளிலே மிக பிரகாசமாக காணப்படுகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. காலை 10 மணியிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிறது. காலை நேரத்திலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. 9:58 ஆல்மோஸ்ட் 10 o'clock வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஆஃப்டர் 10 நல்லா இருக்குது.
ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்குவதாக இருந்தால் காலை 10 மணிக்கு மேல் இறங்கினால் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ராசி அதிபதி புதன் 5ஆம் இடத்திலே சனியோடு இணைந்திருக்கிறது. 9க்குடைய சனியும் 9க்குடைய சனியும் ராசி அதிபதியும் 5ஆம் இடத்திலே இணைப்பு பெற்று அருமையான ஒரு கிரக சேர்க்கை பெற்றிருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கல்வித்துறையிலே மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்வீர்கள். புதன் வலுவாக இருப்பதால் இந்நாளிலே நீங்கள் புதிதாக ஏதேனும் படிக்க ஆரம்பித்தால் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். உயர்கல்விக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு இந்நாளிலே கிடைக்கும். MBA பண்ணோம், IAS பண்ணோம், MS படிக்கிறதுக்கு போனோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அதுக்கான முயற்சியெல்லாம் செய்துட்டு இருக்கிறவங்க, PG கோர்ஸ் படிக்கிறதுக்காக அதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், PhD படிக்கிறதுக்கு முயற்சி செய்பவர்கள், உயர்கல்விக்கான முயற்சியிலே ஈடுபட்டுள்ள மிதுன ராசி மாணவ மாணவியருக்கு இந்நாளிலே அதற்கான வாய்ப்பு கிடைக்கும், அட்மிஷன் கிடைக்கும். இந்நாளிலே நீங்கள் துவங்கினால் அதிலே வெற்றி பெறுவீர்கள். கடக ராசிக்கு காலை பகுதி நன்றாக இருக்கிறது. ஏதேனும் முக்கியமான பணிகள் இருந்தால் அதை காலை 10 மணிக்குள் செய்துவிடவும். இன்றைய தினம் விஜயதசமி என்பதால் நீங்கள் சந்திராஷ்டமத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். விநாயகப் பெருமானை வேண்டி துதித்து சீதக்கலபச் செந்தாமரை என்னும் விநாயகர் அகவலை படித்து ஒரு தேங்காய் உடைத்துவிட்டு விஜயதசமி என்று செய்ய வேண்டிய புதிய செயல்களை எல்லாம் செய்யலாம். ஏதேனும் துவங்க வேண்டுமானால் இன்றைய தினம் துவங்கலாம். இன்று காலை 10 மணியிலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது என்றாலும் பரவாயில்லை. விஜயதசமி என்பதால் சந்திராஷ்டமம் கூட பார்க்க வேண்டாம். ஆகவே இந்நாளிலே நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். இசை பயில்வது கடகராசிக்காரர்களுக்கு மிக சுலபமாக வரும். கடகராசி குழந்தைகள் சங்கீதம் படித்தா ரொம்ப ஈஸியாக அதில் நல்ல முன்னேற்றம் அடையும். இசை என்பது ஏதோ ஒரு வெறும் பொழுதுபோக்குக்காக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இசை ஒரு மனிதனை பண்புள்ளவனாக ஆக்கும், அறிவாளியாக ஆக்கும், சிந்திக்க வைக்கும். மனசுக்குள்ளேயே சில கணக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்ல சங்கீதக்காரங்களுக்கு, அந்த கணக்கு மைண்டை ஷார்ப்பாகும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு தாளவாத்தியம் மிக நன்றாக வரும். மிருதங்கம் போன்ற தாளவாத்தியங்கள் கற்றுக்கொள்வது மிகவும் விசேஷமானது. ஆகவே இந்நாளிலே இசை பயில துவங்கலாம். இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன், 2ஆம் இடத்திலே சுக்கிரன் நீச்சம். நன்மை செய்யக்கூடிய விதத்திலே ஒரு சில கிரகங்கள் வலுவான நிலையிலே இருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெற வாய்ப்புள்ளது. விஜயதசமி நன்னாள் என்பதால் இந்நாளிலே நீங்கள் புதிய திட்டங்களை எல்லாம் மனதிற்குள் வகுத்து வைத்துக்கொண்டு இதை இப்படி செய்ய வேண்டும், அதை இப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீங்களாகவே திட்டமிட்டு கொண்டிருப்பீர்கள். அந்த திட்டங்களை எல்லாம் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்நாளிலே கிடைக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை. எனினும் உங்களது தொழிலிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்திலே சனி புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். மருத்துவர்கள், மருத்துவ செவிலியர்கள், மருத்துவத்துறையிலே பிற பணிகளிலே இருப்பவர்கள், மருந்து வியாபாரிகள் போன்றவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கல்வி கற்பிப்பவர்கள், கற்பவர்கள் ஆகியோர்களுக்கு, கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். நீதித்துறையிலே உள்ளவர்களுக்கு இந்நாளிலே நன்மைகள் அதிகமாக நடைபெறும். மிகப்பெரிய அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்று விஜயதசமி. நீங்கள் ஏதேனும் புதிய முயற்சிகளில் இறங்கலாம். துலா ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 9க்குடைய புதனும் 5க்குடைய சனியும் ஒன்றாக ராசியிலே இணைந்திருக்கின்றன. 2 திரிகோணாதிபதிகள் ராசியிலே இணைந்து லாபாதிபதி சூரியனோடு சேர்ந்து சூரியனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் பெற்று அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை காண்பீர்கள். ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று விட்டது என்பதால் ஆரோக்கியத்தை மிகவும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கண் தொடர்பான ஐசைட் தொடர்பான ஒரு சிறிய உபாதை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை முற்றவிடாமல் உரிய நேரத்திலே எ ஸ்டிச் இன் டைம் வில் சேவ் 9 என்பதற்கேற்ப உரிய சிகிச்சை அளித்து அதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள். எனினும் உங்களது தொழில் வெகு சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள்.
குருமங்கள யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. வீடு மனை நிலம் தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், உழவு தொழில், நிலத்தை ஆழ்ந்து அகழ்ந்து அதிலிருந்து பொருட்களை எடுத்து வியாபாரம் செய்பவர்கள், சாண்ட் குவாரி, ப்ளூ மெட்டல் ஜெல்லி, பிற மைனிங் போன்ற துறைகளிலே இருப்பவர்களுக்கெல்லாம் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன், 2ஆம் இடத்திலே காலையில் இருந்துவிட்டு பிறகு 3ஆம் இடம் சந்திரன் செல்கிறது. 11ஆம் இடத்திலே சனி புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை அளிக்கும். தனஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் உங்களது பொருளாதார நிலை வெகு சிறப்பாக உயரும். நிதி நிலவரத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம் காண்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி சனி உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் உங்கள் தொழிலிலே உச்ச நிலைக்கு வருவீர்கள். தொழிலை விரிவுபடுத்துவது என்பது இப்பொழுது மிகவும் சுலபமாக நடைபெறும். இந்த ராசிக்காரர்கள் இப்பொழுது தமது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்னும் முயற்சியிலே இறங்குவார்கள். அது வெற்றி பெறும், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு மாத சம்பளம் வாங்கிட்டு அதை நம்பிட்டு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க திடீர்னு ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு போகும்போது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கத்தான் செய்கிறது. அதிலும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் குடும்பத்தில் உள்ளவங்கலாம் பயப்படுவாங்க. 1ஆம் தேதி சம்பளம் வருது, அதை விட்டுட்டு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறியே, அப்புறம் நமக்கெல்லாம் அதெல்லாம் வருமாப்பா அப்படின்னு வீட்டில் பயப்படுவாங்க பெரியவங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம், வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் சொந்த தொழில் ஆரம்பிப்பீர்கள், ஆரம்பிக்கலாம். அது நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் சம்பாதிப்பதைப் போல பல மடங்கு அதிகமாக உங்களுக்கு சம்பாதித்து கொடுக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். தோல்வியே கிடையாது உங்களுக்கு. கும்பராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்திலே இருந்து வரும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கிவிடும். நல்லிணக்கம் ஏற்படும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2-11க்கு அதிபதியான குரு 4ஆம் இடத்திலே வக்கரமடைந்திருக்கிறது. ஆகவே உங்களது பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ராசிக்கு நன்மை செய்யும் கிரகமான சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கிறது என்பது ஒரு சின்ன குறைதான், அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி சனி உச்சமாக இருப்பதால் நீங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய சாதனைகளை புரிகின்ற ஒரு நேரமாக இது விளங்குகிறது. நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் உங்களுடைய தொழிலிலே மிகப்பெரிய நிலையில் இருந்திருந்தால் அதே நிலைக்கு இப்பொழுது மீண்டும் செல்வீர்கள். உங்களுக்கு என்ன ஒரு ஸ்தானம் இருந்ததோ உங்களது அலுவலகத்திலே, எந்த ஒரு பொசிஷனில் நீங்கள் இருந்தீங்களோ அதே பொசிஷன் மறுபடியும் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மீனராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய மிகச்சிறந்த நாள் என்று சொல்லலாம். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் காலையிலே இருந்துவிட்டு பிறகு 12ஆம் இடம் வருகிறது. 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே சந்திரன் வருகிறது என்பதால் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் தொழிலிலே வளர்ச்சி ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும், நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் விளங்குகிறது. பாக்யஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. 9ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம். ராசி அதிபதி குரு 3ஆம் இடத்திலே வக்கரம் பெற்று பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களது முயற்சிகள் அனைத்தும் இந்த நாளிலே வெற்றி பெறும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பாக்யாதிபதி செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டத்தில் சந்திரன் 12ஆம் இடத்திலே வருகிறது என்பதால் உங்களது பாக்கியம் அதிகமாக இருக்கும். தனஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கிறது. ஆகவே பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். நன்மை நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்று விஜயதசமி. ஆகவே புதிய முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாம். அவை அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு குரு வக்கர பலன் என்னும் நிகழ்ச்சியை பரிகாரஸ்தலங்கள் பகுதியிலே பார்ப்போம். யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ.
கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார் தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார் பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் குரு வக்ர பலன் என்னும் ஒரு பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ரிஷப ராசியிலே குரு வக்ரம் பெற்றிருக்கிறது. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி என்று வக்ரம் பெற்று பிப்ரவரி 10ஆம் தேதி என்று வக்ர நிவர்த்தி பெறுகிறது. இந்த 4 மாத காலத்திலே ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை பார்த்து வருகிறோம். அதிலே 3வது ராசியான மிதுன ராசிக்கு என்ன செய்யும் என்பதை நேற்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் பார்க்கிறோம். பொதுவாக மிதுனத்திற்கு 12ஆம் இடத்திலே குரு வக்ரம் பெறும் பொழுது ஓரளவு நன்மையைத்தான் செய்யும். மிகப்பெரிய தீமைகள் எதுவும் நடைபெற வாய்ப்பில்லை. இது ஒரு இடைக்கால நிவாரணம் வழங்குகின்ற வக்ர குரு என்று சொல்லலாம். 12ஆம் இடத்திலே குரு இருக்கும் பொழுது விரயங்களை ஏற்படுத்தும். அது வக்ரகதியிலே செல்லும் பொழுதும் விரயம் ஏற்படுத்தத்தான் செய்யும். விரயம் என்றால் செலவு. எந்த விதத்திலே செலவு என்பதை பொறுத்துதான்
அது நல்ல செலவா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். குடும்பத்திலே ஒரு சுப விசேஷம் நடத்துகிறோம் என்றால் அது ஒரு நல்ல செலவு. திருமணம் செய்வது, வீடு கட்டுவது, இதெல்லாம் நல்ல செலவுகள், சுப விரயங்கள் என்று சொல்வார்கள். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி. ஏன்னா இது ரெண்டும் தான் ரொம்ப செலவு, திட்டமிட்டபடி நடக்காது. 10 ரூபாயில் பண்ணணும்னு நம்ம திட்டம் போட்டால் அது 14 ரூபாயில் வந்து நிற்கும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் பொழுது மிகவும் கவனமாக, மிகவும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். அந்த விதத்திலே சில எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது சற்று அதிகமாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் அவை நல்ல செலவுகளாகத்தான் இருக்கும், அனாவசிய செலவுகளாக இருக்காது. மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஆரோக்கியம் வெகு சிறப்பாக முன்னேற்றம் அடையும். 12ஆம் இடத்திலே குரு வரும்பொழுது செலவுகள் ஏற்படுத்தினாலும் அது சுப செலவுகளாகத்தான் இருக்கும். அதிலும் வக்கர காலத்திலே சற்று அதிக செலவுகள் ஏற்படும். வீடு, மனை, நிலம் தொடர்பான விஷயங்களிலே நீங்கள் விரும்புகின்ற விதத்திலே அது நடந்து முடியும். வீடு கட்டுவது, கிரகப்பிரவேசம் செய்வது, வீடு வாங்குவது, மனை வாங்கி வீடு கட்டுவது அல்லது ஃப்ளாட்ஸ் வாங்குவது, கட்டிய வீட்டை வாங்குவது, அடுக்குமாடி குடியிருப்பிலே ஒரு பகுதியை வாங்குவது போன்றவை எல்லாம் இப்பொழுது நீங்கள் திட்டமிட்டால் அது நிச்சயம் நடக்கும். அதற்கான வாய்ப்பை இந்த குரு வக்கரகாலம் உங்களுக்கு உருவாக்கி தரும். 6ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு குரு பார்வை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதால் ஆரோக்கியம் சீராகும். வக்கரகதியிலே வந்தாலும் குருவின் பார்வை விருச்சிகத்திலே படுகிறது. விருச்சிகம் உங்களுக்கு 6ஆம் ராசி. 6ஆம் இடம் என்பது ருணம், ரோகம், சத்ரு இவற்றை குறிக்கின்ற இடம். அந்த 6ஆம் இடத்திலே குரு பார்வை இருப்பதால் ஆரோக்கியத்திலே உள்ள சீர்கேடுகள் ஏதேனும் இருந்தால், நோய் நொடிகள் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேற்றம் அடையும். அதற்காக ஒரு சில செலவுகளை செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை முன்னேற்றமடைய செய்வதற்காக செய்யப்படுகின்ற செலவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த செலவுகள் மூலமாக ஆரோக்கியம் நன்றாக ஆகிவிடும். இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் தான் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும்னா அப்போ அதை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மூலமாக ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நல்லது தானே, ஆள் நீடிக்கும் அல்லவா? ஆகவே ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். சிலருக்கு சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும், ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருப்பார்கள். அத்தகைய பழக்க வழக்கங்கள் உள்ளவர்கள் அவற்றிலிருந்து இப்பொழுது விடுபட்டு விடுவார்கள். மன உறுதி காரணமாக விடுபட்டு விடுவார்கள். ஆக வாழ்க்கையிலே சில நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நேரமாகத்தான் இது இருக்கிறது. பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கும். 12ஆம் இடம் என்பது பயணத்தையும் குறிக்கின்ற இடம். அந்த 12ஆம் இடத்திலே குரு வக்கரம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் பயணங்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நடைபெறும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமண வயதிலே மகன் அல்லது மகள் அல்லது சகோதரிகள் யாரேனும் இருந்தால் அவர்களின் திருமணம் இப்பொழுது நடைபெறும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். அவர்களின் வாழ்க்கை தரம் முன்னேற்றமடையும். அவர்களோடு சேர்ந்து நீங்களும் முன்னேறுவீர்கள். உங்களுடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரி யாரேனும் அயல் நாடுகளிலே வசித்து கொண்டிருந்தால் அவர்கள் உங்களுக்கும் அங்கே ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து உங்களையும் வெளிநாட்டிற்கு அழைத்து செல்வார்கள். உடன் பிறந்தவர்களுடன் நல்லிணக்கம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நேரமாக இது இருக்கும். குடும்பத்திலே உள்ளவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இது விளங்குகிறது. தாயின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது இப்பொழுது சீராகும். அம்மாவுடைய ஹெல்த் அஃபெக்ட் ஆயிருந்தால் இப்போ நல்லாயிடும். மாத்திருக்காரகனாகிய சந்திரனின் நட்சத்திரத்திலே குரு உலவுகிறது என்பதால் தாயாரின் ஆரோக்கியம் சீராகும். மாமியாருடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுவும் இப்பொழுது சரியாகிவிடும். கணவரின் தாய் அல்லது மனைவியின் தாய் அவர்களின் ஆரோக்கியத்திலே ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் இப்பொழுது அது சரியாகிவிடும். ஆக பொதுவாக மிதுனத்திற்கு இந்த குரு வக்கரகாலம் என்பது அதிக அளவிலே நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு காலமாக விளங்குகிறது. இந்த ராசியிலே பிறந்தவர்கள், அதாவது மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்திலே பிறந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த குரு வக்கர காலத்திலே குருவாயூரப்பனை வழிபட்டால் மிகவும் நல்லது. குருவாயூருக்கு சென்று அங்கே குழந்தை வடிவிலே பாலகிருஷ்ணனாக காட்சியளிக்கின்ற குருவாயூரப்பனை வழிபட வேண்டும். குரு பகவான் பிரதிஷ்டை செய்த மகாவிஷ்ணு அந்த குருவாயூரப்பன். குரு பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து அங்கே திருமால்
பிரதிஷ்டை செய்ததால் அது குரு வாயு ஊர், குருவாயூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குருவாயூருக்கு சென்று அதிகாலை நேரத்திலே குருவாயூரப்பனை தரிசனம் செய்ய வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்திலே குருவாயூரப்பனை தரிசனம் செய்து ஸ்ரீவேலி காட்சியை கண்குளிர கண்டு தரிசனம் செய்து நாராயணா 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 என்னும் நாமத்தை சொல்லி அந்த குருவாயூரப்பனை வழிபட்டால் நன்மைகள் அதிகமாக நடைபெறும். இந்த குரு வக்கர காலத்திலே மிதுன ராசிக்காரர்கள் முடிந்தவரை குருவாயூருக்கு சென்று குருவாயூரப்பனை தரிசனம் செய்துவிட்டு வர முயற்சி செய்யுங்கள். நாராயணியம் படித்தால் மிகவும் நல்லது. நாராயண பட்டத்திரி அருளி செய்த நாராயணியத்தை படிக்கலாம், அல்லது அவற்றை ஒலி நாடாக்களிலோ அல்லது குறுந்தகட்டிலோ ஒலிக்கச் செய்து கேட்கலாம். படிக்க முடியாதவர்கள் அதை கேட்டாலே அந்த புண்ணியம் கிடைக்கும். சிரவணைஸ்வரியம் என்று சொல்வார்கள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிரவணைஸ்வரியம் என்றால் கேட்டு கேட்டு இன்புறுதல். கேட்டாலே புண்ணியம். நாராயணியத்தை செவிமடுத்தாலே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். குருவாயூரப்பனை மிதுன ராசிக்காரர்கள் இத்தருணத்திலே வழிபட்டால் நன்மைகள் சற்று அதிகமாக நடக்கும். நாளைய நிகழ்ச்சியிலே குரு வக்கர பலன் கடக ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகள் முஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருபியோ நமக அனுமன் சுவாமிகள் ஆசைகளுடன். எந்த காரியத்தையும் நீங்கள் எடுத்து நடத்தும் பொழுது தடைகள் வருதுன்றதை நம்ம பார்க்க முடியுது. சாதாரணமாக தடைகள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் அமையாது. ஆனால் அப்படி தடைகள் அமையும் பொழுது அந்த தடைகளை மீறி ஜெயிக்கிறதுன்றது ஒரு கலை. அதாவது வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை மீறி வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்கிறது ஒரு பெரிய கலை. அந்த கலை தெரிந்தவர்கள் உலகத்தில் ரொம்ப குறைவு. ஆனால் சாதாரணமாக இயற்கையாக வரக்கூடிய தடைகள், செயற்கையாக வரக்கூடிய தடைகள் நிறைய இருக்குது. அதாவது நீங்கள் சாதாரணமாக வெளியில் போயிட்டு இருக்கீங்க, எதிர்பாராமல் மழை பெய்யுறது, அது இயற்கையாக வர தடை. அந்த காரியத்தை உங்களால் தொடர முடியல. செயற்கையாக வர தடைன்றது அது நாம உண்டு பண்ணிக்கிறது. இப்படி செயற்கையாக இருந்தாலும் இயற்கையாக இருந்தாலும் தடைகளை மீறி ஜெயிக்கவும் ராஜயோகத்தை அடையவும் எளிய ஒரு மந்திரம் உண்டு. விக்னங்கள் அகல ராஜயோகம் கைகூடி வர ஒரு எளிய மந்திரம் உண்டு. இந்த யோகம்னு பார்த்தீங்கன்னா வீடு லோன் கேட்பீங்க, அது சட்டுன்னு கிடைக்காது. சில பேர் கார் வாங்கணும் ஆசைப்பட்டு கேட்பா, கிடைக்காது. கிரெடிட் கார்டு பாட்டுக்கு ஏறிண்டே போயிடும். செட்டில்மெண்ட்டுக்கு போகிறேன்னா ஒத்துக்க மாட்டான் பேங்க்கில், அது ஒரு பக்கம். இப்படி நிறைய கடன்கள் விஷயத்தை அவஸ்தைப்பட்டாலும் முறையான பரீட்சை எழுதி தேர்ச்சி பெற்று உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்காத நேரத்துலையும் பதவி உயர்வு கிடைக்காத நேரத்துலையும் மறைமுகமாக இருக்கிற அந்த விக்னங்களை நிவர்த்தி செய்து ராஜயோகத்தை தரக்கூடிய கணபதி மந்திரம் ஒன்று உண்டு. விக்ன ராஜ கணபதி. இந்த விக்னராஜ கணபதி மந்திரத்தை சதுர்த்தி அன்னைக்கோ அல்லது சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கோ இந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கலாம். இந்த எதிர்பாராத விக்னங்கள் விலக ராஜ யோகங்கள் கைகூடி வர கட்டாயம் இந்த விக்னராஜ கணபதி மந்திரம் கை கொடுக்கும். நினைத்த காரியங்களை சித்தி செய்ய நல்ல ஒரு ராஜ யோகத்தை அனுபவிக்க இந்த விக்னராஜ கணபதி மந்திரம் கை கொடுக்கும். ஆண் பெண் எல்லாரும் ஜபிக்கலாம். ஆரம்பிக்கிற அன்றைக்கி சுண்டல் நைவேத்தியம் பண்ணுங்கள். முடிக்கிற அன்றைக்கி சுண்டல் பானகம் நைவேத்தியம் பண்ணலாம். கொழுக்கட்டை இஷ்டப்பட்டால் வசதி இருந்தால் நைவேத்தியம் பண்ணலாம். மற்றபடி தினமும் திராட்சை பழம் நைவேத்தியம் பண்ணலாம். உலர்ந்த திராட்சை வாங்கி வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிற அந்த விக்னராஜ கணபதி மந்திரத்தை எழுதிக்கங்க. ஓம் கீம் கூம் கணபதையே நம ஸ்வாஹா. ஓம் கீம் கூம் கணபதையே நம ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை ஆண் பெண் எல்லாம் ஜபிக்கலாம். அதிகாலை வேலை ஜபிக்கிறது ரொம்ப உத்தமம். 108 ஊர் ரொம்ப ரொம்ப உத்தமம். 45 நாட்கள் தொடர்ந்து ஜபம் செய்யுங்க. கட்டாயம் இஷ்ட சித்தி உங்களை தேடி வரும், உறுதியாக சொல்லலாம். மீண்டும் நாளைக்கு அபூர்வமான ஒரு மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவள்ளிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவந்து.
வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதః பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஆண்டவன் எனக்குள்ள பரிபூர்ணமாக இறங்கி இருக்கிறான். நான் ஆண்டவன்கிட்ட முழுசாக என்னை அர்ப்பணம் பண்ணிட்டேன். என்னை சுற்றி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் சாட்சாத் பரமேஸ்வரனாகவே எனக்கு தெரியுது. பார்க்குற நானும் பரமேஸ்வரனாகவே இருக்கேன். பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயலும் பரமேஸ்வரனாகவே இருக்குது. சமீபத்தில் ஒரு சின்ன நிகழ்ச்சி, ஒரு நூல் வெளியீட்டு விழா. அதில் பாலாஜி பாகவதர் அப்படின்னு ஒரு பெரியவர் இந்த ஈஸ்வர அனுபவம், ஈஸ்வரனுடைய பக்தர்களில் ரொம்ப சிறந்த பக்தர் யார், இந்த பக்தியினுடைய மகிமை என்னங்கிறத பற்றி ரொம்ப அழகாக விளக்கினார். அதில் குறிப்பாக கண்ணப்ப நாயனாரனுடைய சரித்திரத்தை எடுத்து ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் புரியும்படியாக விளக்கினார். எப்படின்னா, ஒரு புனிதமான இடத்துக்கு போகும்போது நாம் எப்படி போகணும்? ரொம்ப தூய்மையோடு போகணும், ஆச்சாரமாக அனுஷ்டானமாக போகணும். அனாச்சாரமான, அதாவது தூய்மை இல்லாத விஷயங்கள்லாம் அங்கே செய்யக்கூடாது. ஆனால் கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக பார்த்தா எதுவுமே ஒரு தூய்மையாக நடந்த மாதிரி தெரியாது. செருப்பு போட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே போகக்கூடாது. ஆனால் கண்ணப்ப நாயனார் செருப்போடையே தான் அந்த கோயிலுக்குள்ளே போனார். கோயிலுக்குள்ளே போனது மட்டும் இல்லை, பரமேஸ்வரனுடைய உடம்பில் இல்லை, முகத்தில் இல்லை, கண்ணு மேலே செருப்பை வச்சார். எப்பேற்பட்ட ஒரு உணர்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையில் அந்த பரமேஸ்வரனுடைய கண் மேலே தன்னுடைய பாதம் இல்லை, செருப்பை தூக்கி வைக்கிறார். அப்படி ஒரு ஒரு விதமான ஒரு பக்தி, முரட்டு பக்தி. இவருக்கு அபிஷேகத்துக்கு தீர்த்தம் எப்படி கொண்டு வந்தார்? எச்ச பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். இவர் வாய் நிறைய தீர்த்தம் கொண்டு வந்து அப்படியே சுற்றி அப்படியே தெளிப்பார்னு சொல்லலாமே தவிர உண்மையாக நடந்தது என்னென்னா துப்புவார். சரி, இப்படி அபிஷேகம் பண்ண லிங்கத்துக்கு அலங்காரம் பண்ணணுமே, அது எங்கே புஷ்பம் எங்கன்னா தலையில் அங்கங்கே சொருகி வச்சுருப்பார். வேடன் தானே, வேடுவர் குலம், நல்ல சுருட்டையாக முடி இருக்கும், நிறையா படர்ந்து இருக்கும் தலைமுடி பூரா, அங்கங்கே சொருகி வச்சுருப்பார். அங்கே வந்து பூரா அப்படி துப்பிட்டு தன் தலையை இப்படி ஆட்டுவார். ஆட்டினா அந்த புஷ்பம் பூரா அப்படி உதிர்ந்துடும். அப்படி உந்து தான் தலைமையில் போட்டது. இதை நைவேத்தியம் பண்ண பன்றி இறைச்சி, ஒரு சைவத்தினுடைய தலைவன் பரமேஸ்வரன், அந்த தலைவனுக்கு அசைவம் நிவேதனம் பண்ணவர் இவர் தான். அப்போ வெறும்னு அதை நிவேதனம் பண்ணல, தான் கடித்து பார்த்து பக்குவமாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா அப்படின்னு அதை பரீட்சை பண்ணிவிட்டு நிவேதனம் பண்ணுறார். எப்படி ஒரு பாவம் இல்லை? இதை ரொம்ப அழகாக விளக்கிட்டு அந்த ஒரு ஐக்கியமான ஒரு சூழ்நிலை அந்த ஒரு திண்ணன் அவனுக்கு கிடைச்சது. சாதாரண வேடன் அவன் அன்னைக்கு கண்ணப்பனாரான். எதனால என்ன? அந்த பக்தினால். அதுவும் எத்தனை நாளில்? 6 நாளில். சாதாரணமாக 6 நாளில் ஒரு வேடன் சிறந்த பக்திமானாராம். அப்படி ஒரு பாவம், அந்த பாவனை தான் ரொம்ப முக்கியம். அப்படி அழகாக இந்த ஒரு சம்பவத்தை இந்த பாலாஜி பாகவதர் ரொம்ப அனுபவபூர்வமாக விளக்கினார். அந்த மாதிரி இந்த அனுபவங்கள்லாம் இந்த மாதிரியான புராணங்கள்லேருந்து நமக்கு கிடைக்குது. உரையற்றதொன்றை உரை செய்யும் ஊமர்கள், கரையற்றதொன்றை கரை காணலாகுமோ, திரையற்ற நீர் போல் சிந்தை தெளிவார்க்கு புரையற்றிருந்தான் புரிசடையோனே. ஏதாவது எழுதி விளக்கி சொல்ல முடியாத ஒரு விஷயம்தான் ஆண்டவனுடைய அனுபவங்கிறது. இதை ஏதாவது எழுதி சொல்ல முடியுமா? ஆனால் சொல்ல முயற்சி பண்ணுறோம் இல்லையா? அப்போ நாமெல்லாம் யாருன்னா ஊமைகள் தான். ஊமை எப்படி பேச முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கோ அந்த மாதிரி நாம் பேசாமல் இருக்கணும். அதுதான் நல்லது. இப்படி பேசி 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 முயற்சி பண்ணி 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 என்ன பண்ணுறோன்னா அந்த அனுபவத்தை விட்டுறோம். அந்த அனுபவம் நமக்கு பரிபூரணமாக கிடைச்சால் இந்த பேச்சுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அந்த அனுபவம் நமக்கு கட்டாயம் அவசியம் தேவை அப்படிங்கிறத இந்த இடத்துல திருமூலர் இடித்து சொல்கிறார். கரையற்றதொன்றை கரை காணலாகுமா? பரமேஸ்வரன் அவனுடைய பக்தி வெள்ளம், இந்த வெள்ளத்துக்கு ஏதாவது அணை போட முடியுமா? ஏதாவது கரை போட்டு தடுக்க முடியுமா? அதுவும் சாத்தியமில்லை. திரையற்ற நீர் போல் சிந்தை தெளிவாக இருக்குது. எப்போ நம்முடைய மனசு கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல், திரைனா அலை, இந்த அலை இல்லாமல் சலனம் இல்லாமல் நீர் தெளிவாக இருக்கும்போது அதனுடைய ஆழம் நமக்கு புரியும். அது உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருள்களும் நமக்கு தெரியும். அந்த மாதிரி புரிசடையோன், அந்த சுருண்ட முடிகளை கொண்ட தலை உடையவன் அந்த பரமேஸ்வரன்
நமக்கு சர்வ சாதாரணமாக காட்சி கொடுப்பான், நமக்குள்ள ஐக்கியமாவான், நமக்குள்ள அவன் இருக்கிறான்கிற அனுபவம் நமக்கு கிடைக்கும். அப்போது அனாவசியமான ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எந்த அளவுக்கு நாம் அமைதியாக இருக்கிறோமோ அப்போ தான் ஆண்டவனுடைய அனுகிரகத்தை நம்மால் முழுசாக புரிஞ்சிக்க முடியும். இதே தொடர்ச்சியில் திருமூலர் என்ன சொல்கிறார் அடுத்த மந்திரத்தில் பார்ப்போம்.